மாட்டீங்களா இந்த மாவட்டத்துல? அதான் நான் கேக்குறேன். நாங்க படிப்பு கூட வேலை கூடன்னு கேட்டது போய் எங்களை உயிரோட வாழ விடுங்க, எங்க பிள்ளைங்களை உயிரோட வாழ விடுங்கன்னு கேக்குற நிலைமையில தான் இவங்க வச்சிருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல 100 நாள் வேலை திட்டத்துக்கு, அந்த 100 நாள் வேலை திட்ட காசு எங்க போகுது? ஏன் இதெல்லாம் கேட்கறதுக்கே நாளே இல்ல. ஆனா 1000 ரூபாய் கொடுத்துட்டு உங்க வாயை அடிச்சிடணும். தாய்மார்களுடைய தாய்ப்பாலிலும் டயாக்சின் இருக்கான். இந்த சிப்காட்டால வந்தது, என்எல்சியால வந்தது இந்த பிரச்சனை எல்லாம். அந்த தாய்ப்பால்னா எவ்வளவு, அதுதான் நம்ம சின்ன குழந்தை, அதுக்கு வேற எதுவும் கொடுக்க முடியுமா? சக்கரை தண்ணி கொடுக்க முடியாது, தண்ணி கொடுக்க முடியாது, வேற எந்த பாலுமே கொடுக்க முடியாது. தாய்ப்பாலை நம்பிதான் அந்த குழந்தைங்க பிறக்குது. அந்த குழந்தைங்களுக்கு கூட நம்ம என்ன கொடுக்கணும்? தாய்ப்பாலை நினைச்சு எதை கொடுக்கறோம்னு பயமா இருக்கு. கேன்சர் கொடுக்கக்கூடிய டயாக்சின் அந்த தாய்ப்பாலில் இருக்குது இந்த கடலூர் மாவட்டத்துல கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்ப எங்களை வாழவே விட மாட்டீங்களா இந்த மாவட்டத்துல? அதான் நான் கேக்குறேன். நாங்க படிப்பு கூட வேலை கூடன்னு கேட்டது போய் எங்களை உயிரோட வாழ விடுங்க, எங்க பிள்ளைங்களை உயிரோட வாழ விடுங்கன்னு கேக்குற நிலைமையில தான் இவங்க வச்சிருக்கிறாங்க. என்ன இவங்க வச்சிருக்கிறாங்க? எதுவுமே கிடையாது. எங்க இடத்த புடுங்கிக்காதீங்க, தொச்சிக்காடு வேணாம், நாங்க விவசாயம் பண்ணி நல்லபடியா வாழ்ந்துக்கிறோம், பச்சை பசேல்னு அவ்வளவு அழகா இருக்கு அந்த ஊரு, அதை எடுக்க போறாங்க. 1110 ஏக்கர். எதுக்கு? யாரோ ஒரு கம்பெனிக்காரங்க 600 ஏக்கர் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு சாதகம் பண்றதுக்கு மிச்சத்தையும் வாங்கி கொடுக்க போறாங்களாம். நாங்க கேட்டோமா சிப்காட்ட? கேட்கவே இல்ல. ஏற்கனவே இருக்க சிப்காட்ல இவ்வளவு பிரச்சனை, புதுசா ஒரு சிப்காட் எதுக்கு? நீங்க வேலை கொடுக்கறேன்னு வெளியூர் ஆளை கூட்டு வந்து வேலை கொடுப்பீங்க, எங்களுக்கு நிலம் கொடுத்தவங்களுக்கு வேலையும் கொடுக்க மாட்டீங்க. அதான் ஒரு வாட்டி பட்டு தெரிஞ்சுட்டோம்ல, என்எல்சியில வேலை கொடுக்கறேன்னு தானே நிலத்தை வாங்கினீங்க, எங்க ஆளுங்களுக்கு வேலை கொடுத்தீங்களா? இந்த ஊர் நிலம் கொடுத்த மக்களுக்கு வேலை கொடுத்தீங்களா? கொடுக்கவே இல்லை. அப்புறம் கூட சண்டையை போட்டுதான் அந்த வேலையை நிரந்தரமாக்குனது. சண்டை போட்டாங்க எல்லாருமே, வந்து டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்திருந்ததுதான் சண்டை போட்டு, அன்புமணி சண்டை போட்டுதான் அந்த வேலையை நிரந்தரமாக்குனாங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்க? ஹாஸ்பிட்டல் கேட்டோம், ஹாஸ்பிட்டல் இல்ல. ஏங்க மருத்துவமனை தானே கேட்கறோம். கடலூர் எவ்வளவு பெரிய மாவட்டங்க, அதுல ஏதாவது ஒரு மருத்துவமனை இருக்கா? எங்கம்மா போறீங்க மருத்துவத்துக்கு? முண்டியம்பாக்கமா? நீங்க எங்க போறீங்க? சிதம்பரம் போறீங்களா? வேற யார் ஜிப்மர் போறது? ஜிப்மருக்கு போறவங்க. ஏன்னா மருத்துவமனை கிடையாது. மருத்துவமனைக்கு அடிக்கல் மட்டும்தான் நாட்டுவாங்க இவங்க, வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. எங்க பார்த்தாலும் அடிக்கல் நாட்ட வேண்டியது, போட்டோ எடுக்க வேண்டியது, பேப்பர்ல நியூஸ் கொடுக்க வேண்டியது, அதோட வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. இவ்வளவு நாள் கடலூர் மாவட்டம் இருக்கு, அதுல வந்து அடிக்கலை மட்டும் நாட்டிட்டு மருத்துவமனை இல்ல. அந்த ஜிப்மரை கூட தர உயர்த்தினது 2000 கோடி கொடுத்து அவர் அமைச்சரா இருக்கும் போது ஜிப்மரை தர உயர்த்தினால்தான் நீங்கெல்லாம் போனா இன்னைக்கு ட்ரீட்மெண்ட், இல்லனா அது கூட கிடையாது. அவருக்கு தெரியும் இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, ஜிப்மரையாவது நல்லா பண்ணி வைப்போம். 2000 கோடி அன்றே 2004 2009 ஜிப்மருக்கு புதுச்சேரி ஜிப்மருக்கு தர ஒதுக்கினாரு. அந்த 2000 கோடி வச்சுதான் அது ஜிப்மர் பெருசாச்சு. எல்லாருக்கும் இன்னைக்கு இலவச மருத்துவம் ஜிப்மர் தான் கொடுக்குது. இங்க இருக்கா? இதெல்லாம் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. 100 நாள் வேலை கேட்டீங்க, 15 நாளாவது தராங்களாமா? கிடையாதா? 100 நாள் வேலையில 15 நாளும் கொடுக்கறது இல்ல. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து காசு எதுக்கு வாங்குறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல 100 நாள் வேலை திட்டத்துக்கு, அந்த 100 நாள் வேலை திட்ட காசு எங்க போகுது? ஏன் இதெல்லாம் கேட்கறதுக்கே நாளே இல்ல. ஆனா 1000 ரூபாய் கொடுத்துட்டு உங்க வாயை அடிச்சிடணும். அதான் அவங்க பண்றது. அந்த 1000 ரூபாயும் டாஸ்மாக் தான் போகும். டாஸ்மாக்ல இருந்து திருப்பி 1000 ரூபாய் உங்க பேங்க்குக்கு வரும். இதேதான் பாதி பேருக்கு தான் கொடுப்பாங்க. ஐயோ அது ஏன் கேக்குறீங்க? அந்த கொடுமை எல்லாம் வேற. இதுல வேற மகளிர் உரிமை தொகைன்னு அழகான பேர் வேற, அது விடுங்க. ஆனா இதை விட உச்சக்கட்ட கொடுமை என்ன? குடிகாரர்களாகிய நம் வீட்டு ஆண் மகன்களை ஆக்கியதுதான் பெரிய கொடுமை இல்லையா? தாத்தா, அப்பா, வீட்டுக்காரு, கூட பிறந்த அண்ணன் தம்பி, புள்ள, பேர எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிட்டாங்களா? ஆக்கினாங்களாமா? எல்லாரும் குடிக்கார. ஒரு வீட்லயாவது குடி இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு வீட்டுல ஐயோ குடிக்கவே மாட்டாங்க, எங்க வீட்டு ரொம்ப உத்தமம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எதுவும் கிடையாது. குடிச்சிட்டு வந்து சும்மா படுத்துப்பாங்களா நம்ம ஆண் மகன்கள்? வந்து சாத்து அப்ப வாயை திறக்க முடியாது, திருப்பி அடிக்க மாட்டாங்க. பெண் மனைவின்னு சொல்லிட்டு அடி உத. எத்தனை பேர்கிட்ட இந்த சோக கதையை கேட்கறேன் தெரியுமா? அம்மா நாங்க அவ்வளோ கஷ்டப்படுறோம். அதாவது குடிச்சிட்டு வந்து சும்மா இல்ல, வந்து வீட்டுல பொண்டாட்டி அடிக்கிறது, குழந்தைங்களை அடிக்கிறது, எவ்வளவு பெரிய கஷ்டம், மன கஷ்டம்.
அவமானம். நம்ம பிள்ளைங்க எதிர்க்க, நம்ம வயிற்றுல பிறந்த குட்டி குழந்தைங்க எதிர்க்க நம்மள பெண்களை அடிக்கிறாங்க, மனைவிமார்களை அடிக்கிறாங்க, கணவன்மார்கள்னா அது என்ன ஒரு அசிங்கம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு கஷ்டம். சினிமால வேணா அது ஒரு பெரிய வடிவேல் காமெடியா இருக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில அது காமெடி இல்ல, கொடுமை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.